விநாயகர் சதுர்த்தியின் பின்னால் இருக்கும் அற்புதமான கதையை கேட்கப் போகிறோம். பார்வதி தேவிக்கும் தனியாக குளிக்க செல்லும் போது யாரும் உள்ளே வரக்கூடாது என்ற எண்ணம் வந்தது. அதனால் தன் உடலிலிருந்து வந்த அழுக்கை வைத்து அழகான சிறுவனை உருவாக்கினாள். அதுவே விநாயகர். அவள் அந்த சிறுவனுக்கு, என் மகனே, யாரையும் உள்ளே வர விடாதே என்று உத்தரவு செய்தாள். விநாயகர் அதை பூர்ணமாக காத்தார். அந்த சமயம் சிவபெருமான் வீட்டிற்கு வந்தார். ஆனால் வாசலில் நின்ற சிறுவன் அவரை நிறுத்திவிட்டான். அம்மா உத்தரவு, யாரும் உள்ளே வரக்கூடாது என்றார் விநாயகர். சிவபெருமான் கோபமடைந்து தனது சூலத்தால் சிறுவனின் தலையை வெட்டினார். அதை கண்ட பார்வதி தேவிக்கு வருத்தத்தில் முழுகினாள். அவளது துயரத்தை கண்டு சிவபெருமான் ஒரு தீர்வு கண்டார். வடக்கு நோக்கி கிடக்கும் முதல் உயிரினத்தின் தலையை எடுத்து வையுங்கள் என்றார். அந்த உயிரினம் யானை. அதன் தலையை கொண்டு சிறுவனுக்கு பொருத்தினார்கள். அப்படியே பிறந்தான் எங்கள் பிள்ளையார் விநாயகர். எல்லா தடைகளையும் நீக்குபவன், புத்திசாலித்தனத்தின் கடவுள். அன்று தான் விநாயகர் சதுர்த்தி தொடங்கியது.